அனைவருக்கும் வணக்கம். சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சாம்பியன்ஸ் டிராபியோடைய டீம் ப்ரெடிக்ஷன் ஒரு ஜென்ரலான ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ ஸ்டாட்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து ஓடிஐ மேட்ச். இது வாழ்வா சாவா அந்த மாதிரி மேட்ச்லாம் இல்லை. இந்தியாவும் நியூசிலாண்டும் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க செமிஃபைனலுக்கு. குரூப் ஏ குரூப் பி உடைய ஸ்டேட்டஸ் பார்ப்போம். நியூசிலாந்து இந்தியா 2 மேட்ச் 2 வின், 2 டீமுமே. இந்த 2 டீமும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் 3 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் கூட அவங்க வின் பண்ணலை. ஸோ இவங்க 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதனால இந்தியா நியூசிலாண்டு ஒரு செமிஃபைனலுக்கு ஒரு ட்ரெய்லர் மேட்ச் மாதிரி இது அமையலாம். ஸோ இந்த குரூப்ல இந்த 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல ஒரு வின்னு, தோக்கல 2 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதே ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். ஆனால் ரன் ரேட் -0.9. இப்போ இங்க ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாண்டும் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாலும் இவங்க 2.140 இருக்கிறதுனால இவங்களும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்போ நாளைக்கு இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல யார் வின் பண்றாங்கிறத பொறுத்து, இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மேட்ச்ல யார் வின் பண்றாங்கிறத பொறுத்து இந்தியா ஆஸ்திரேலியா ஆர் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் செமிஃபைனல். நியூசிலாந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இப்படிதான் செமிஃபைனல், அடுத்தது ஃபைனல். அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் மேட்சஸ் இருக்கும். இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11: ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், அர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் அண்ட் முகமது ஷமி. நம்ம இந்த சாம்பியன்ஸ் டிராபியை பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ல இருந்தும் எல்லா பிளேயர்ஸுமே செஞ்சுரி போட்டிருக்காங்க. அந்த செஞ்சுரி போட்ட பிளேயர்ஸ் தான் கேப்டனா வந்திருக்காங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ இந்த லிஸ்ட்ல செஞ்சுரி போட்ட ஆள் சுப்மன் கில், விராட் கோலி. அப்ப டாப் 4ல கம்பல்சரி செஞ்சுரி போடுறாங்க. அப்ப போடாத பிளேயர் யாருன்னு பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இந்த 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் செஞ்சுரி போடல. அடுத்தது டீம் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு. ஆனா ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா தடுமாறினாரு. 50 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் சாண்ட்னர், பிரேஸ்வெல், பிலிப்ஸ். ஸோ பிரேஸ்வெல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 4 to 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. சாண்ட்னர் நல்ல பால் போடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்ச் இவர் 100 அடிப்பாரா அப்படிங்கறது இந்த ஸ்பின்னர்லாம் சேலஞ்ச் பண்ணி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். அப்போ ஒருத்தரை ஃபில்டர் பண்றோம். அப்போ ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ இனிஷியலா சுப்மன் கில் ஆர் ரோஹித் சர்மா அவுட் ஆகுறாங்க, விராட் கோலி அவுட் ஆகுறாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வருவார். உள்ள வரும்பொழுது அவர் ஸ்டாண்ட் பண்ணி ஆடினார்னா 100 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். அதனாலதான் நம்ம இவரை ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணலாம். சுப்மன் கில் சம ஃபார்ம்ல இருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரோஹித் சர்மா, 2வது ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர், 3வது ஆப்ஷன் சுப்மன் கில். இவர் ஆல்ரெடி 100 அடிச்சதுனால இந்த 2 பேருக்கு நம்ம டாப் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அடிக்காதவங்க தான் இது வரைக்கும் 100 அடிச்சுக்கிட்டே வராங்க. பங்களாதேஷ் மேட்ச்ல கூட பாத்தீங்க எல்லாமே புது பிளேயர் தான் அடிக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா புதுசா வந்தாரு, ஒரே மேட்ச்ல விளையாண்டாரு, 100 அடிச்சிட்டாரு. ஸோ இப்படிதான் இந்த ஃபார்மேட் இருக்கு. ஸோ அப்போ ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரு டீம் 3 பிளேயர், ஒரு டீம் ரோஹித் அண்ட் ஸ்ரேயஸ், இன்னொரு டீம் கில் அண்ட் ஸ்ரேயஸ். இந்த காம்பினேஷன்ல போடும்போது ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ இது ஒரு சஜஷன்ஸ். அடுத்தது அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேர் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா அசிஸ்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் ஒரு 7வது இடத்துல வர்றதுனால ஒரு அதிகபட்சம் ஒரு 40 ரன் 40ல இருந்து ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவருக்கு ஒரு வேளை பேட்டிங் கிடைச்சா, பாகிஸ்தான் மேட்ச்ல இவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. ஸோ இவர் 50-50 ஆப்ஷன். பட் அந்த ரேஞ்சில தான் இவர் இருக்காரு. அர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் எடுக்கிறார். ஸோ 2 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அர்ஷித் ராணா ஒரு டிஃபால்ட் பிக்கா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஷமி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச்ல 0 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவர் 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இவர் இருக்கும். குல்தீப் யாதவ் ஒரு எக்கானமிக்கலா போல் பண்ணக்கூடியவர். இது வரைக்கும் ஒரு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 1.5 விக்கெட் ஒரு மேட்சுக்கு எடுக்கிறாரு. ஸோ இதுதான் இங்க இருக்கிற ஸ்டேட்ஸ்.
ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு 40+ ரன் குயிக்காக ஆடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் எடுப்பார். இப்போ ரீசெண்டாக ரன் அவுட்லாம் இவர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு கணிசமான பாயிண்ட் வாங்கிடுறாரு. அட்டிக் பாண்டியா வந்து ஷமி மாதிரி தான், திடீர்னு வந்து 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு, இல்லைன்னா ஒரு 30 ரன் 20 ரன் அடிப்பாரு. இவரும் அதே கேட்டகரி தான். ரவீந்திர ஜடேஜா திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா போட்டு ஒரு 5 விக்கெட் எடுப்பாரு. ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ். அப்போ அந்த காம்பினேஷன்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் ஒரு 7 பிளேயர் அப்படின்னு பார்க்குறோன்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, அஷித் ராணா, குல்தீப் யாதவ் ஆர் ஷமி யாராவது ஒருத்தர் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து பாசிபிள் பிளேயிங் 11 பாருங்க. வில்லியங் ஆல்ரெடி 100 போட்டாரு. கேன் வில்லியம்சன், டெவான் கான்வே தான் ப்ரியாரிட்டியா இருப்பாங்க. டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதாவது 100 ஸ்டாட்ஸ் படி பார்க்கும்போது கேன் வில்லியம்சன் 2வது ப்ரியாரிட்டி. இவர் 100 அடிச்சிட்டாரு, இவரும் 100 அடிச்சிட்டாரு. இவர் 30 பாலுக்கு 60 அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரேஸ்வெல், சாண்ட்னர், கேல் ஜேம்சன், மேட் ஹென்ரி, வில் ஓருக். இப்போ ரோஹித் சர்மா, கில். ரோஹித் சர்மா ஒரு 100 அடிக்கிறாரு, கில் வந்து ஒரு 30, 40, ஒரு 60 அந்த மாதிரி அடிக்கும் பொழுது இந்த 3 பிளேயர்ஸுமே நம்ம வந்து டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு இந்த பிரேஸ்வெல், சாண்ட்னர் இந்த ஓவரில் வந்து கில் அவுட் ஆவாரு. திரும்ப அடுத்தது விராட் கோலிக்கு வந்து இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் கிட்ட அவுட் ஆகுறாரு. அப்போ இந்தியா வந்து ஒரு 140 for 2 அப்படின்னு வருது. ரோஹித் சர்மா மட்டும் நிக்கிறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி போலர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ 100 for 0 அப்படின்னு இருக்கும்போது இந்த டாப் ஆர்டர்ஸ் வந்து இந்த 3 பிளேயருமே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போற ஒரு சினாரியோவுக்கு நம்ம இதை பார்க்கிறோம். அப்போ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன் இது வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிரேஸ்வெல் ஆர் பிலிப்ஸ் வந்து ஒருத்தரை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இந்தியன் போலிங் அட்டாக் வந்து அக்ஷித் ராணா, முகமது ஷமி இனிஷியலாக ஓவர் எடுக்கிறாங்க. கிளென் பிலிப்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாரு, 30 பால் 60 ரன் அடிப்பாரு. அதே மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பேர் டிஃபால்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா, ஏன்னா ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடுவாரு. ஒரு இந்தியன் பவுலர்ஸை பற்றி இவருக்கு நல்லாவே தெரியும், அந்த நுணுக்கங்கள் தெரியும். ஸோ விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் 50-50 ஆப்ஷன்ஸ்ல எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சதுனால இதில் ஏதாவது அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேர் நின்றாங்க அப்படின்னா டெவன் கான்வே ஒரு 100, இல்லைனா கேன் வில்லியம்சன் 120 பாலுக்கு ஒரு 100 அடிக்கிறாருன்னா இவருக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அப்புறம் வர்ற அவசரத்தில் 20 ரன்ஸ் 15 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த 2 பிளேயர் டிஃபால்ட் பிக்காக இருப்பாங்க. பிரேஸ்வெல், சாண்ட்னர், பிலிப்ஸ் 3 பிளேயர் ஸ்பின் போலர். இந்த 3 போலர் டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு போலர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணலாம். இதுல இருந்து சாண்ட்னர், பிரேஸ்வெல், டெவான் கான்வே, வில்லியம்சன் இதுதான் வந்து டீம் காம்பினேஷன்ஸா இருக்கும். இப்போ ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். அதிகமான ரன் அடிச்ச 100 ரன்ஸ் அடிச்ச பிளேயர் பாருங்க. இப்ராஹிம் சத்ரான் 177, பென் டக்கட் 165, ஜோஸ் இங்கிலீஷ் 120 நாட் அவுட், ஜோ ரூட் 120, டாம் லதம் 118, ரச்சின் ரவீந்திரா 112, வில் யங் 107, ரியான் ரிக்கல்டன் 103, சுப்மன் கில், விராட் கோலி, டி ரிடாய், ரக்மத் ஷா இதுதான் வந்து காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த காம்பினேஷன்ஸ்ல பாருங்க, டாம் லதம் ஆல்ரெடி அடிச்சிட்டாரு, ரச்சின் ரவீந்திரா அடிச்சிட்டாரு, வில்லியம் யங் அடிச்சிட்டாரு. ஆனா இந்த 3 பிளேயர்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிளேயர் வந்து கம்பல்சரி ஒரு பிக்கா எடுத்துக்கலாம். இந்த சுப்மன் கில், விராட் கோலியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், சுப்மன் கில்ல நம்ம ஒரு பிளேயரா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 100 ரன்ஸ் இங்க ஏதாவது பிளேயர் ரிப்பீட்டட் ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆகல. ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்டாட்ஸ் வந்து உதவியா இருக்கும். மோஸ்ட் ரன் பாருங்க, 3 மேட்ச் 3 இன்னிங்ஸ் 72 ரன் பேட்டிங் ஆவரேஜ். ரன் வந்து 216 ரன்கள். பென் டக்கட் 203, ஜோ ரூட் 188 இதெல்லாம் நம்ம விட்டுடலாம். இப்போ டாம் லதம் 173 ரன், 2 மேட்ச்ல 173 ரன் டாப் ஸ்கோரரா இருக்காரு. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவர் 2 மேட்ச் 147 ரன் இருக்காரு. விராட் கோலி 2 மேட்ச் 122 ரன் இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா அதே மாதிரி ஒரு மேட்ச் 112 ரன்ல இருக்காரு. அப்போ இங்க ரிப்பீட்டடா பாருங்க, டாம் லதம், சுப்மன் கில், விராட் கோலி, ரச்சின் ரவீந்திரா ஒரு டீம்ல இந்த 4 பிளேயருமே எடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டாட்ஸ்க்காக நம்ம பாக்குறோம். பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பாருங்க, 173 டாம் லதம். ஸோ 2 மேட்ச் 173 ரன், அதனால 173 ஆவரேஜ். சுப்மன் கில் 147, விராட் கோலி 122. ஸோ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல இந்தியா நியூசிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கென் பிலிப்ஸ் 4வது இடத்துல இருக்காரு, 82 ரன் ஆவரேஜ். ஒரு மேட்ச் தான் 5வது வந்தாரு, சரஸ்வதி ரன் அடிச்சாரு. ஸோ இவருக்கு போலிங் வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிரேஸ்வெல் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. மோஸ்ட் விக்கெட் அப்படின்னு பாருங்க, பிரேஸ்வெல் பாருங்க 2 மேட்ச் 20 ஓவர் போட்டிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 24, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனாலதான் பிரேஸ்வெல் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்காரு. அதே மாதிரி இவரும் வில் ரோக்கும் 2 மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
இவரும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்காரு. முகமது ஷமி 2 மேட்ச் 5 விக்கெட். இது எல்லாமே ஒரு மேட்ச்ல எடுத்த விக்கெட். அஜித் ராணா 4 விக்கெட். குல்தீப் யாதவ் அதே மாதிரி 3 விக்கெட். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் படி நீங்கள் கொண்டு போகலாம். அதே மாதிரி மோஸ்ட் மேடின் பாருங்க, டஸ்கின் அகமது மட்டும்தான் 2 மேடின் போட்டிருக்காரு. மீதி எல்லாருமே ஒரே மேடின் தான் போட்டிருக்காங்க. இதுல கைலி ஜேமிசன் பாருங்க 1 மேடின், அக்சர் பட்டேல் 1 மேடின், வில் ரோக் 1 மேடின், மிச்சல் பிராஸ்வெல் 1 மேடின், மிச்சல் சாண்டன் 1 மேடின். ஸோ இந்த ஸ்கிரீன் இதுல பாருங்க, சாண்ட்னர் எடுங்க, பிரேஸ்வெல் எடுங்க, வில் ரோக் எடுங்க, அக்சர் பட்டேல் எடுங்க. இதுல ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி கெய்லி ஜேமிசன் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க எல்லாமே ரிப்பீட்டடா வராங்க. அர்ஷித் ராணாவை எடுங்க. இதுல வந்து சுப்மன் கில்ல எடுங்க. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா எடுங்க. கிளென் பிலிப்ஸ் இவர் வந்து 2 மேட்ச் பேட்டிங் ஆவரேஜ் 82 இருக்காரு. ஸோ அவரை ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், அடிக்காத பிளேயர் கேன் வில்லியம்சன் எடுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எடுங்க. ரோஹித் சர்மா எடுங்க. எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், டீம் வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.